வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கேரளா ஸ்டைல் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வறுத்த பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கிறேன். 1/4 கப் வெல்லம், 1/4 கப் துருவின தேங்காய், 3 ஏலக்காவை சின்னதாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம வெல்லத்தை சேர்த்துட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பாகு காய்ச்சிடலாம். இது ரொம்ப கம்பி பதம்லாம் வர வேண்டாம். ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். ரொம்ப செவக்கிற அளவுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். அந்த நெய் மெல்ட் ஆகி எல்லா இடமும் ஃப்ளிட் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டா போதும். இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அது தேங்காய் செவந்த கலரில் அந்த நெய் அந்த எல்லா இடத்துலையும் படும்போது இந்த மாதிரி கலரில் வரும். இனி நாம் பாகு காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். தூசு எதுவும் இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ இது தண்ணி கொஞ்சம் வற்றி வர்றது வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் அது திக்கான மாதிரி இருக்குது. பாருங்கள், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியை. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். ஏன்னா இந்த அரிசி மாவு பச்சை தண்ணி வச்சு வரைசக்கூடாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெந்நீர் தண்ணி வச்சு தான் நாம் அதை விரசணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு மட்டும் வரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகி சூடெல்லாம் நல்லா ஆறினால இப்போ நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இனி கொஞ்சமாக இதிலேருந்து எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி நடுப்பக்கத்தில் லைட்டாக அழுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வெல்லம் அந்த கரைசல் பாகு இருக்குல்ல, அந்த இதை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக எல்லா பக்கமும் இதை மூடி விட்டுட்டு மறுபடி கையில் வச்சு நல்லா இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது வெளியே எதுவுமே ஸ்வீட் எதுவுமே தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எதுவுமே தெரியல. இப்போ நம்ம இதை ஒரு இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போ இதை இந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் 1 கப் மாவு எடுத்துருந்தேன். எனக்கு 5 கொழுக்கட்டை வந்திருக்கு. நான் உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டையெல்லாம் வந்திருக்கு. இப்போ இதை நாம் வெளியே எடுத்துடலாம். ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நாம் அந்த உள்ளே வச்ச அந்த ஸ்வீட் எதுவுமே வெளியே வரலை. பாருங்கள், பார்க்குறதுக்கு வெள்ளை கலர்லேயே இருக்குது. வெளியே தெரியவே செய்யாது, உள்ளுக்குள்ளே ஸ்வீட் இருக்குங்கிறது தெரியவே செய்யாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம இதை சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமாக சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.